அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த சுரட்டகுமாரையும் சுகுணாவையும் நீ தான் காப்பாற்றணும். அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? டேய் சுட்டகுமாரா? ஆமா, என்ன மாட்ரு? இல்ல, நான் கொஞ்சம் பார்க்கணும். தோ பாருடா, ஆம்பளை வாச்சு நான் சுற்றுக்குமார் வாங்கி கொடுத்தானா? அம்மா, யாருமா அது புச்சாகுற? இல்லம்மா, ஒருத்தரை தேடி வந்தேன். தோ இந்த போட்டோல இருக்கிறவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சுருட்ட இந்த சுருட்ட ரொம்ப பொல்லாதோனாச்சம்மா. ஏன் உன்னாண்ட செயினுக்கு என்ன அர்த்தம் போட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு வேலையா பார்க்கணும். அவர் வீடு எங்க தெரியுமா உங்களுக்கு? தோ அதாம்மா வீடு 2 நாளா பூட்டி கிடக்குது. போலீஸ் கிளீஸ் புடிச்சிட்டு போச்சா என்னமோ தெரியலையாமா. இப்போ அவங்க உடம்புல டைம் பாம் வச்ச மாதிரி தான். அவங்க உயிருக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். என்ன இது? டாலர் சார். அரிசியில் பேர் எழுதி இதுக்குள்ள வச்சு கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க சார். கொலை நடந்த இடத்துல இது கிடைச்சது சார். விக்டிம் தான் கூட இருக்கலாம். உன்னை யார் அங்கே போக சொன்னது? இல்லை சார், விக்டிம் ஆனா பொண்ணான்னு கூட தெரியாமல் இருந்ததில்ல சார். அதனால தான். அப்போ நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கோம்? புடுங்கிறதுக்கா? சார் சீக்கிரமா ப்ரமோஷன் வாங்கலாம்னு எதிர்பார்க்குறீங்களோ? அப்படிலாம் இல்லை சார். பின்ன எப்படி? சரி, கொலை நடந்த இடத்துல எவ்வளோ குப்பை கிடக்குது, இது எப்படி விக்டிம்னு சொல்கிறேன்? இங்கே பாருங்க சார், இது ஃபயரில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. விக்டிம் நெருப்பில் துடிக்கும் போது இது தெரிச்சு விழுந்துரும். அது மட்டும் இல்லை, இதில் மல்லின்னு பேர் எழுதியிருக்கு. விக்டிமோட பேர் வந்து மல்லிகா அர்ஜுன். நீ சொல்றதெல்லாம் கதையா எழுதலாம். யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா சட்டத்துல நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். முக்கியமா ஆதாரம் வேணும். இது விக்டிமோடதுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதை நிரூபிக்க முடியும் சார். இந்த மாதிரி டாலர் செய்யறவங்க கிட்ட இதை காமிச்சு விசாரிச்சா நம்ம கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும் சார். 12 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். அதை முதல்ல வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சார் விடுங்க சார். எதுக்கு சார் உங்களுக்கு இதெல்லாம்? வேலைக்கு வந்தோமா, சம்பளத்தை வாங்கணுமா, வீட்டுக்கு போய் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் இழுத்து போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன இங்க சிலையா வைக்க போறாங்க? சார், நுங்கம்பாக்கம் மர்டர் கேஸ்ல விக்டிம் யாருன்னு தெரிஞ்சதா? சார், பிஎம் ரிப்போர்ட்காக தான் வெயிட்டிங். கிரைம் சீன் ரிப்போர்ட் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சார், அது வந்து சார் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஈவினிங்குள்ள விக்டிம் யாருன்னு தெரிஞ்சிடும். கம் ஆன், ஐ நீட் தட். சிட்டில கிரைம் ரேட் ஏறிட்டு இருக்கிறதா கூப்பாடு போடுறாங்க. யாருன்னு தெரிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். சார் நில்லுங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல அரிசி வச்சு டாலர் சேர்வங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு சார். குறிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பெருமாளண்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இது நான் இல்லை சார். சார் தெரியல சார். டவுட்டா இருக்கு சார். சார் என்னது? எனக்கும் டவுட்டா இருக்கு சார். சொல்லுங்கண்ணே. சார் எங்க இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு. அண்ணா பக்கத்தில் தானே இருக்கேன். இந்த 5 மினிட்ஸில் வந்தேன். பிஎம் ரிப்போர்ட் சார். புகழ், உன்னை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் இவங்களை வர வச்சு விசாரித்தேன். டாலர் காமிச்சேன், கேட்டேன். ஆனால் இவங்க என்னன்னா ஆளாளுக்கு ஜகா வாங்குறானுங்க. டாலர் செஞ்சது இவங்க 4 பேரில் ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் சார். எப்படி?
ஒவ்வொருத்தரும் அரிசியில மல்லின்னு பேர் எழுதுங்க. நம்பர் 3 யார் எழுதுனது? சார் என்னது தான் சார். சார் இவர் தான் சார் இந்த டாலர் செஞ்சிருக்காரு. கையெழுத்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. நீங்க இருங்க, மற்ற எல்லாரும் போங்க. நன்றி சார். பார், இது யாருக்காக செஞ்சேன்னு நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லைன்னா நீ தான் கொலைக்காரன்னு உள்ள தூக்கு போட்டு கம்பி என்ன வச்சு. ஐயோ சார், சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வேணா யோசிச்சு சொல்றேன் சார். எடுத்துக்கோ, ஆனா சரியான பதில் வரணும். சரி சார். சொல்லி அனுப்பு. ஓகே சார். சார் விக்டிம் ஆனா பொண்ணா சார்? திருநங்க போய. இங்க வரலன்னா எங்க மக்கள் எல்லாம் நிம்மதியா ஹோலி கொண்டாட முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பயந்துட்டியா? டேய், தைரியம் இந்த நேர்ல வாடா. இங்க பக்கத்துல தான் இருக்க. Hands up. Hands up. Happy Holi, uncle. Hey, Sonu. Hey, sorry sir, just for fun. என்ன பாக்குற? இப்போ அந்த பொண்ணு அடிச்ச தண்ணி இருக்கு பாத்தியா? அதுல சைனைட் கலந்திருக்கு. 10 செகண்ட்ல நீ காலி. ए पागल, ये उस बच्चे का पानी है. उधर जाके मुंह धो. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன். என்னை விட்டுரு. உன் பாவத்தோட சம்பளத்துல எனக்கு பங்கு தரேன்னு சொல்றியா? வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. அப்பதான் உனக்கு நரகத்துல இடம் கிடைக்கும். தண்ணி வேணும். தண்ணி தண்ணி குடுறா. தண்ணி பட்டு பாடா தப்பு பண்ணுவ. இப்ப தண்ணிக்கு பாடா படுற. இது என்ன தெரியுதா? உனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள், காலாவதியான பேட்டரி. இது ரிமோட் கண்ட்ரோல்ல மட்டும் வேலை செய்ய வைக்காது, இப்போ உயிர் எடுக்கிற வேலையும் செய்ய போகுது.
நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் ரத்தினம். இவர் ஹோலி திருவிழா பாதுகாப்புக்காக சென்றிருந்த போது மர்ம நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டார். குற்றவாளியை பிடிக்க உதவி ஆணையர் விக்டர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. உதவி ஆணையர் விக்டர் ஒரு விபத்து காரணமாக ஓய்வில் இருந்து சமீபத்தில்தான் பணியில் சேர்ந்துள்ளார். இவர் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரத்னம் ஸ்பாட்ல இல்லைன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? அந்த இடத்துல 2 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு சேஷாத்ரி நகர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தார் சார். 2 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தலான்னு தேடினேன் சார். ஆனா அவர் அங்க காணோம். போன்ல ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு. சார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ரெடி பண்ணுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். Very smart. It's a well-planned murder. Let's move. Hello, doctor. Hello, sir. கொலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? It's a cold-blooded murder. கொலைகாரன் இவரை சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கான். அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? Why not? இதோ இந்த கண்ணோட கருவிழி திரையில தெரிகிற துவாரம் விரிவடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் மரண பயம். அதோட நரம்பு மண்டலம் பயத்தை மூளையில பதிவு செய்யும் போது ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகரிச்சு ரத்த அழுத்தம் அதிகமாகி தோல் நிறம் மாறி இருக்கு. See this. கட்டி போட்டு பலவந்தப்படுத்தி பேட்டரிய மூச்சு திணற அளவுக்கு வாயில வச்சு அமுக்கி இருக்காங்க. அப்போ துப்பாக்கியில சுட்டதுக்கான இந்த அடையாளம் அதான் புரியாத புதிரா இருக்கு. உடம்புல சுட்ட புல்லட்டோட என்ட்ரி ஆன அடையாளம் இருக்கு, ஆனா எக்ஸிட் ஆன அடையாளம் இல்ல. அப்ப புல்லட் உள்ளதானே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. பட் துரதிருஷ்டவசமா அது உள்ளேயும் இல்ல. தட் இஸ் தி மிஸ்டரி. ராஜாவுக்கு செக். Hey, one sec. ஹலோ. இப்போ நான் உனக்கு செக் வச்சிருக்கேன். ஏய், யாரா நீ? வளர்ற. நீ குடிச்ச ஜூஸ்ல விஷம் இருக்கு. என்ன பாக்குற? விஷம் ஜூஸ்ல இல்ல, அதுல இருக்கிற ஐஸ் கியூப்ல கலந்துருக்க. நல்ல நேரம் ஐஸ் கியூப் முழுசா கரையில. இப்போ நீ தப்பிச்சிட்ட, ஆனா அடுத்த பால்ல கண்டிப்பா அவுட் ஆயிடுவ. ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எமர்ஜென்சி. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? ஓகே சார். பாருங்க சார். சார், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களே சார். எஸ். இவர் மிஸ்டர் டேவிட் சந்தோஷ். ஹலோ. ஹாய். இவர் மிஸ்டர் அர்ஜுன். ஹலோ. ஹலோ. 2 பேரும் பிசினஸ்ல பார்ட்னர்ஸா இருக்காங்க. லாஸ்ட் நைட் மிஸ்டர் சந்தோஷ் சாப்பிட்ட ஜூஸ்ல விஷம் வச்சு யாரோ அவரை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. லக்கிலி அவர் தப்பிச்சிட்டாரு. யூ வாண்ட் மீ டு ஹேண்டில் திஸ் கேஸ் சார்? அதை விட முக்கியம், இவரை கொல்ல போறதா சேலஞ்ச் பண்ணிருக்கான். சோ நீங்க ஒரு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Certainly sir, I'll do it sir. புகழ் சார், கமிஷனர் சொன்ன மாதிரி டேவிட் சந்தோஷுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எஸ் சார். சார் சார், கொஞ்சம் பாருங்க அவனை.
டேய் யாரா நீ? அண்ணா என்னாச்சு சார்? யாரோ ஒருத்தன் என்ன கத்தியால குத்திட்டு பால்கனி வெளியே குதிச்சு தப்பிச்சு போறான். அவனை போய் பிடிங்க. நீ இந்த கேட்டு போ. நீ பின்னாடி போ. நீ அந்த பக்கம் போ. என்னடா பாக்குற? அத செட் பண்ணதே நான் தான். ஏய் யாரா நீ? என்னன்னு தெரியுதா? ஏம ஏன் எதுக்குன்னு புரியுதா? என்ன விட்டுடு, உனக்கு என்ன வேணும்னு தரேன். வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். புகழ், கொலகாரனை ஃபேஷியல் காம்போசிட் பண்ணா அடையாளம் சொல்ல முடியுமா? நாட் பாசிபிள் சார். அவன் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தான். என்ன உயரம் இருப்பான்? கிட்டத்தட்ட என் ஹைட் இருப்பான் சார். சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். சிக்னல் ஜாமரை யூஸ் பண்ணியிருக்கான் சார். ஸ்ட்ரீட் சிசிடிவி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சரவணன் சார், கிரைம் ஸ்பாட்ல ஒரு டிஸ்க் எடுத்தோம்ல? ஆமா சார். அதை கரெக்டாக செக் பண்ணுங்க.
டிஸ்கிரிபன்சி இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சரவணன், சரவணன் சார் என்ன பிஸியா இருக்கீங்க போல? வாங்கலாம் போய் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். இல்லை சார், ஏசி இந்த கேஸை பார்க்க சொல்லியிருக்காரு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அட ஆமாம்ல. சரி சரி, நீங்க பாருங்க. ஓகே. என்ன சரவணன், ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? ஆமாம் சார், நேரமே சேரல சார். ஏதாவது செஞ்சு ஜெயிச்சிடலாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்குது சார். இப்போ உங்களுக்கு என்ன, அந்த பிளேயர்ல இருந்து டிஸ்க வெளியில எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆனால் கரண்ட் இல்லையா சார்? அதான் நான் இருக்கேன்ல, அந்த பிளேயர் எடுத்துட்டு என் டேபிளுக்கு வாங்க. என்னங்க சார், இது தெரியாம போயிடுச்சு பாருங்களேன் சார். எனக்கு இன்னும் உங்களுக்கு தெரியாதது நிறைய விஷயம் இருக்கு சரவணன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார். சார், இதை பார்த்தா டேவிட் சந்தோஷ் வீடு மாதிரியே இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாளைக்கு நம்ம டேவிட் சந்தோஷ் மர்டர் சீனை ரீக்ரியேட் பண்ண போறோம். என்ன புகழ், எச்சிய காணோம்? குட் ஐடியா சார். காய்ஸ், அன்னைக்கு டேவிட் சந்தோஷ் ரூம்ல துப்பாக்கி சத்தம் கேட்டப்போ மணி 4:12. இப்போ மணி 4 ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அன்னைக்கு யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல இருந்தீங்களோ அந்தந்த பொசிஷன்ல இருங்க. கரெக்டா 4 மணிக்கு டேவிட் சந்தோஷ் ரூம்ல இருந்து சாண்டிங் மியூசிக் கேட்கும். சரியா 4:12க்கு நான் ஷூட் பண்றேன். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அன்னைக்கு யார் யார் எப்படி ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி ஓடி வரணும். சரவணன், புகழ் மாடிக்கு வந்ததும் அவனை அட்டாக் பண்ணி பால்கனி வழியா குதிச்சு எஸ்கேப் ஆற கொலைகாரன் நீங்க தான். எல்லாரும் டேவிட் சந்தோஷ் கொலை நடந்தா அன்னைக்கு என்ன நடந்ததோ அப்படியே ரிப்பீட் பண்ணணும். அவனை போய் பிடிங்க. ஓகே சார். எஸ் சார். நீ அந்த பின்னாடி போ. எஸ் சார். நீ பின்னாடி போ. நீ அந்த பக்கம் போ.
சார் என்ன சார் ஆச்சு? சார் சார் என்னாச்சு சார் மேலேருந்து குதிக்க சொன்னீங்களா சார்? குதிக்கும் போது காலில் அடிபட்டுச்சு சார். டேக் ஹிம் டு a டாக்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். Pugar, looks like this case will be solved very soon. I'll call you. Hi, Pugar. Hello, sir. Sit. Thank you. Pugar, யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம். ஆனா மனசாட்சி கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாது. தோத்து போவோம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? அந்த டாலர் விக்டிம் மல்லீஸ்வரனை நான் தான் கொலை பண்ணேன். தெரியும் சார், அந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்கன்னு. ரத்ன கொலை விஷயமா தகவல் சேகரிக்கிறதுக்காக என்ன ஒரு இடத்துல ட்ராப் பண்ணீங்க. அப்போ மல்லீஸ்வரன் பாடியை பார்த்து தகவல் சொன்ன சாட்சி அங்க பார்த்தேன். வணக்கம் சார். சொல்லுங்க. ஆமா, உங்களை வண்டில இருந்து இறக்கி விட்டு போறாரு அவர் யாரு சார்? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். இல்ல, கொலை நடந்த அடுத்த நாள் அங்க நான் போயிருந்தேன். அவர் அங்க என்னமோ தேடிட்டு இருந்தாரு சார். ஒருவேளை போலீஸா இருப்பாரோன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா சரியா தான் சார் இருக்கு. ஆமாங்க, அந்த கேஸ் விஷயமா இதுக்காவது வந்திருப்பார். சரிங்க சார். வாங்க, அதை வச்சுதான் நீங்க இந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. நான் அவனை எதுக்கு கொலை பண்ண தெரியுமா? சார், கெடா வெட்டு முடிஞ்சது சார். 1க்கு 2 வெட்டியாச்சு சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கோமால இருந்தேன். ஆனா கமிஷனருக்கு மட்டும்தான் தெரியும் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன்னு. அவனை எரிக்கும் போது கழுத்துல இருந்த டாலர் அடுத்த நாள் பேப்பர்ல வந்த போட்டோல இல்ல. சந்தேகப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எடுத்துட்டு போயிட்ட. ஆமா, இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்றீங்க? என்ன மாதிரியே நீ செஞ்ச கொலைகளையும் ஒத்துக்குவேன் தான். அதுக்கு ஆதாரம்? அடர்த்தியான இருட்டுல தான் நட்சத்திரம் பழக்கத்தை விட அதிகமா ஜொலிக்கும். உன் புத்திசாலித்தனத்தால நீ பண்ண கொலைகளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்ட புகழ். ரீக்ரியேஷன் தான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. நம்பர் 1, தரையில உட்கார்ந்து தியானம் பண்ணின டேவிட் சந்தோஷோட உடல் சோஃபால கடந்தது. நம்பர் 2, தியானம் பண்ணும் போது சுடப்பட்டிருந்தா சாண்டிங் டிஸ்க் ஓடிட்டு இருந்திருக்கணும். ஆனா ட்ரே இஜெக்ட் ஆகி டிஸ்க் அதுல இருந்தது. நம்பர் 3, கொலைகாரம் மேல இருந்து குதிச்சிருந்தா புல்தரையில கால் தடம் பதிஞ்சிருக்கணும். கொலை நடந்த அன்னைக்கு கால் தடம் எதுவும் இல்ல. ஆனா ரீக்ரியேஷன் அப்போ சரவணன் குதிச்ச இடத்துல கால் தடம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் கேட்ட துப்பாக்கி சுடுற சத்தம் டிஸ்க்ல இருந்து தான் வந்திருக்கணும். இதெல்லாம் வச்சு பாதுகாப்புக்கு இருந்த 5 பேர்ல ஒருத்தன் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ண. உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் உன்னை பத்தி தெரிய வந்துச்சு. அதை வச்சு நீ படிச்ச ஸ்கூல் மாஸ்டர் மீட் பண்ண. புகழ் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் லவ் ஃபெயிலியர்ல அப்பாவோட துப்பாக்கி சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது அவனை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதனால பிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் கண்டுபிடிச்சதுதான் அந்த ஸ்மார்ட் கன். அந்த துப்பாக்கியை அதோட சொந்தக்காரங்களை தவிர வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. துப்பாக்கியை திருடுறது, துப்பாக்கியை தவறா பயன்படுத்துறதுன்னு துப்பாக்கியோட ஆபத்துகள் இருந்து காப்பாத்துற உபயோகமான கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் எல்லா புதிர்களுக்கும் எனக்கு சுலபமா விடை கிடைச்சது. கால்நடைகளை இறைச்சிக்காக கொல்லும் போது வலி தெரியாம இருக்க பயன்படுத்துற போல்ட் கன் டெக்னாலஜியை உன்னோட துப்பாக்கியில பயன்படுத்தி புல்லட்டுக்கு பதிலா எலும்புல நீ செஞ்ச புல்லட்டை வச்சு புத்திசாலித்தனமா 2 கொலைகளையும் பண்ணிருக்க. ஆட்டாப்சியில கிடைச்ச எலும்பு பீஸ உனக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணப்போ எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. That's all, புகழ்.
சோ அதை வச்சு நான் தான் கொலைகாரன் என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? எஸ். 1000 சந்தேகம் இருந்தாலும் அதெல்லாம் ஆதாரம் ஆகாது சார். உண்மைதான் புகழ். ஆனா அவன் மனசாட்சி கிட்ட கேட்கிறேன், எதுக்காக உனக்கு இந்த ரத்த வெறி? சார் ஆர்டர் ப்ளீஸ். பேரர் இங்க இருந்து போனை பாத்தீங்களா? இல்ல சார் நான் பார்க்கல. உங்க பாக்கெட்ல நல்லா செக் பண்ணி பாருங்க. அங்க பாருங்க சார். ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்களேன். ஹலோ குணா, நான் எஸ்ஐ புகழ் பேசுறேன். நான் சாப்பிட வந்த இடத்துல என் போனை ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான். கொஞ்சம் என் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா? 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன் சார். எதா இருந்தாலும் இந்த நம்பருக்கே கூப்பிடுங்க. ஓகே சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த இடம் எங்களோட வாழ்வாதாரம். ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்களாம் இனிமே ஸ்கூலுக்கு போவாங்க. கடைகண்ணி வச்சு நடத்துறவங்களாம் இனிமே கடை வச்சு நல்லபடியா நடத்துவாங்க. குழந்தைய தொலைச்சிட்டு திரும்ப கட்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அவ்வளவு சந்தோஷப்படுறோம். இந்த தீர்ப்பு சொன்ன ஜட்ஜையா கடவுள் புனித்த நல்லா இருக்கணும். ஹலோ, நான் ஸ்கைவாக் மால் கிளம்பிட்டேன். நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வா. சொல்லுங்க குணா. கண்டுபிடிச்சேன் சார். உங்க போன் எடுத்தவன் அம்ஜிகர ஸ்கைவாக் மால்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கான். ஓ காட். சார் என்னாச்சு? இல்ல ஆஷா அங்க 5 மணிக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். இப்போ என் போன் வேற அவன் கையில இருக்கு. அதனால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. சார் நீங்க? ஐ அம் ஃபைன். இப்போ நீ என் கூட வர, 2 பேரும் சரண்டர் ஆகிறோம். சார் மேல ஆஷா ஆபத்துல இருக்கா சார். இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் சார். நான் பேச வரல புகழ், உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. ஓகே சார். சாரி சார். யார் சார் நீங்க? நான் போலீஸ். ஆஷா அங்க போகாத. ஹலோ ஹலோ சார், இது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஹலோ ஹலோ. சாரி சார், மைக் தான் சார் வேலை செய்யல. ஏதாவது பண்ணுங்க சார். இதோ பாக்குறேன் சார். ஹலோ ஹலோ.
சார் அந்த ஃப்ளோர்ல இருக்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அவனை பிடிக்க சொல்லுங்க சார். நம்பர் 7 செகண்ட் ஃப்ளோர்ல வீல் சேர்ல ஒரு ஆள் போயிட்டு இருக்கான், அவனை பிடிங்க. எஸ் சார். நார்த் லெஃப்ட் பக்கம் போயிட்டு இருக்கான், போய் பிடிங்க. சரி சார். சார் இப்ப வேலை செய்யுது சார். ஆஷா ஆபத்து, அங்க நிக்காத, ஓடு. புகழ், அங்க எவனோ என்ன கொல்ல வரான். ஒன்றும் பயப்படாத. புகழ், அம்மு இல்லாத அந்த வீட்டில் எங்களால் இருக்கவே முடியல. வீடு முழுக்க அவன் ஞாபகமாகவே இருந்தது. அம்மாவும் தாத்தாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் எஸ்ஐ ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஹலோ டாக்டர், ஏதோ பேசணும்னு சொல்லி அவசரமா வர சொன்னீங்க. நான் சொல்றதை கேட்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பயமா இருக்கு. பட் யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ. டாக்டர், நான் உங்களை நம்புறேன். என்னன்னு சொல்லுங்க. அம்மு சாவுக்கு காரணம் நினைச்ச மாதிரி ஹார்ட் அட்டாக் இல்ல, ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. தப்பா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஒரு பேஸ் மேக்கர் பேஷண்ட் இறந்துட்டா பாடி அப்படியே ஒப்படைக்க மாட்டோம். ஏன்னா உடம்புல இருக்கிற பேஸ் மேக்கர் பாடி எரிக்கும் போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பேஸ் மேக்கரை ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அம்முக்கு வச்ச பேஸ் மேக்கரை எடுத்துட்டு தான் பாடி உங்ககிட்ட கொடுத்தோம். அவளோட அந்த பேஸ் மேக்கரை டெஸ்ட் பண்ண போதுதான் அதோட பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்லைனோ அது எக்ஸ்பைரி ஆனதும் தெரிஞ்சது. அப்ப அம்மு செத்தது காரணம் அதுதானா? கண்டிப்பா தான். அது எப்படி டாக்டர்? அம்முக்கு வச்சது புது பேஸ் மேக்கர் தானே? பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. அது முடியறதுக்கு 6 மாசம் முன்னாடி புது பேஸ் மேக்கர் மாத்தினா போதும் நீங்க தானே சொன்னீங்க. வாரண்டி பீரியட் முடியறதுக்கு என்ன 3 வருஷம் இருக்கு. பேஸ் மேக்கர் சப்ளை பண்ணவங்களை விசாரிச்சு பாத்தீங்களா? ஐ டிட் ட்ரை. அவங்க நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. அவங்க ஆஃபீஸும் அங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க. அப்பதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. அவங்களை சும்மா விடக்கூடாது டாக்டர். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க வெறும் சப்ளையர்ஸ் மட்டும்தான். ஆனா பேஸ் மேக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அதுல இருந்து பார்கோட ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். என் தங்கச்சி அநியாயமா செத்து போயிருக்கா டாக்டர். அதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது. ப்ளீஸ் புகழ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல எங்க தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். ப்ளீஸ் கம். அம்முவுக்கு வச்ச பேஸ் மேக்கரை தயாரிச்ச டிக்ட்ரானிக்ஸ் கம்பெனில இருந்து டாக்டருக்கு ரிப்ளை வந்துச்சு. அம்முவுக்கு வச்ச பேஸ் மேக்கர் மும்பையில் இருக்க ஜட்ஜ் நரேஷ் குப்தாவுக்கு சப்ளை பண்ணது. அதை பத்தி அந்த கம்பெனில இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பியிருந்தாங்க. டாக்டர் நரேஷ் குப்தாவோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த பயங்கரமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஹலோ ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் நரேஷ் குப்தா ப்ளீஸ்? சாரி, ஹி இஸ் நோ மோர். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அவருக்கு வச்சிருந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணீங்க? அந்த பேஸ் மேக்கருக்கு 5 வருஷம் லைஃப் டைம் இருந்தது. எனி ப்ராப்ளம்? நோ, நத்திங். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. என்னாச்சு டாக்டர்? அம்மோட பேஸ் மேக்கர் முதல்ல ஜட்ஜுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஜட்ஜு 3 வருஷத்திலே இறந்துட்டாரு. அவருக்கு வச்ச பேஸ் மேக்கருக்கு இன்னும் 2 வருஷம் லைஃப் டைம் இருந்ததுனால ஆபத்துல இருக்கிற யாருக்காவது உதவட்டுமேன்னு சென்னையில இருக்கிற நியூ விஷன் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. அம்முக்கு நம்ம புதுசுன்னு வாங்கி வச்சது அந்த பேஸ் மேக்கர் தான். ஒருத்தருக்கு வச்ச பேஸ் மேக்கரை இன்னொருத்தருக்கு வைக்க முடியுமா? முடியும். பேஸ் மேக்கர் வச்ச ஒருத்தர் வேற காரணத்தினால செத்து போனாலும் அது வேலை செய்யும். ஒருத்தருக்கு வச்ச பேஸ் மேக்கருக்கு பேட்டரி லைஃப் இருந்தா அது முறைப்படி ரீஃபர்பிஷ் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்க முடியும். இது நடைமுறையில் இருக்கிறதா. இப்படி பல ஏழைங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எப்படி? ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு தானமா கொடுத்தத புதுசுன்னு சொல்லி 5 இயர்ஸ் வாரண்டியோட நம்மகிட்ட வித்திருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் நடத்துறவங்களை சும்மா விடக்கூடாது டாக்டர். புகழ்,
உங்க கோவம் எனக்கு புரியுது. அம்மு சாவுக்கு காரணமானவங்கள கண்டிப்பா தண்டிக்கணும். ஆனா இதை கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க குடும்பத்துல யாராவது இந்த மாதிரி அநியாயமா செத்து போயிருந்தா இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா டாக்டர்? சாரி புகழ், உங்களுக்கு தெரியாது. நீங்க செத்து போன உயிருக்காக பேசுறீங்க, நான் சாக போற உயிருக்காக பேசுறேன். சாக போற உயிரா? ஆமா. அம்முக்கு சப்ளை பண்ணினவங்க கிட்ட வாங்கின பேஸ் மேக்கர்ஸ் இன்னும் 2 பேருக்கு வச்சிருக்கேன். இப்ப அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வச்ச மாதிரி நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன். சாரி டாக்டர், என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. புகழ், இந்த காரியத்தை பண்ணவங்க சாதாரண ஆளுங்களா இருக்க முடியாது, பெரிய செல்வாக்குள்ளவங்களா தான் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் தப்பிக்க விட மாட்டேன். போலீஸ் சட்டம்னு முன்னெச்சரிக்கையா நான் சில நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேவைப்படுறப்போ வந்தா போதும். ஓகே? ஓகே டாக்டர். நான் போலீஸ் ட்ரைனிங்க்கு போய் ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங் நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நான் மொபைல் ஆன் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்தது. புகழ், நீ ட்ரைனிங்க்கு போன அடுத்த நாள் நான் இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஒருத்தரையும் தப்பிக்க விடக்கூடாது சார், ப்ளீஸ். எனக்கு ஒரு 24 hours டைம் கொடுங்க. ஷூர் சார். அடுத்த நாளே இன்ஸ்பெக்டர் ரத்னம் டாக்டர் அவரோட வீட்டில் சந்திச்சு நியூ விஷன் ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கொடுத்திருந்த பேஸ் மேக்கர் வச்சிருந்த பாக்ஸ் காணாமல் போயிட்டதாகவும் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த எஃப்ஐஆர் காப்பியையும் காட்டி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னார். தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும் சார். அது மட்டும் இல்ல, அந்த பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற 2 பேரோட உயிரையும் காப்பாற்றணும். இந்த விஷயத்தை நான் உடனே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறேன். கவர்மெண்ட் மூலமா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. ஆனா இந்த விஷயத்துல எங்களுக்கு சிலர் மேல சந்தேகம் இருக்கு. அவங்கள விசாரிக்கும் போது நீங்களும் கூடவே இருந்தா நல்லா இருக்கும். சரி, நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன் இன்ஸ்பெக்டர். கொலைகாரங்களை உடனே தண்டிக்கணும் சார். கண்டிப்பா. அடுத்த நாள் ரத்னம் டாக்டருக்கு ஒரு போட்டோ அனுப்பி பேஸ் மேக்கர் சப்ளை செஞ்ச ஆள் இவன் தானான்னு பார்த்து சொல்ல சொன்னார். டாக்டரும் அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணார். ரத்னம் டாக்டர் ஒரு இடத்துக்கு வர சொல்ல அவரும் அங்கே கிளம்பி போனார். ஆனால் அடுத்த நாள் டாக்டர் ராம்குமார் விபத்தில் இறந்து போன செய்தியை பேப்பரில் பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு இன்ஸ்பெக்டர் ரத்னம் மேலே தான் சந்தேகம் வந்துச்சு. நான் கேம்ப்ல இருந்து வந்த அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை ஃபாலோ பண்ணேன். அவரோட ஃபோனில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி அவரை கண்காணிச்சேன். அப்போதான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து தானமாக வாங்கியிருந்த பேஸ் மேக்கரை எக்ஸ்பைரி டேட் மாற்றி புதுசு மாதிரி அவங்க தயாரிச்சுட்டு இருந்தது. இதுல பேட்டரிக்கு எத்தனை வருஷம் வாரண்டி போட்டிருக்கு? 5 years. பிரபல இதய நோய் மருத்துவர் ராம்குமார் நேற்று இரவு நடந்த விபத்தில் காலமானார். அவருக்கு வயது 56. அவர் இப்போது அந்த காட்சி உங்களுக்காக. நீங்க கார்லயே இருங்க. ஓகே. நான் அந்த இன்ஃபார்மரை கேட்டு பார்க்கறேன். சரி. பேஸ் மேக்கர் கொடுத்தவன் எப்போ வருவான்னு. ஷூர் சார். அவன்கிட்ட பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி சார். உடனே வாங்க. கண்டிப்பா சார்.